வசந்தி, நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு நல்லா காலையில் வேலைக்கு போனாங்க. ஆனால் வந்துட்டு சாயந்தரம் வரும்போது ஹெவி ஃபீவர்னால் அப்பேற்பட்ட ஃபீவர் வந்து வண்டியே ஓட்டிகிட்டு வர முடியல அவங்களால. வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி கால் கையெல்லாம் அப்படியே இழுத்துக்குச்சு ஒரு மாதிரி. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னே எங்களுக்கு புரியல. உடனே என் பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, அம்மா ப்ரேயர் பண்ணுமா அப்படின்ட்டு உடனே ப்ரேயர் பண்ண சொல்லி ப்ரேயரில் ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. உடனே ப்ரேயரும் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணிட்டாக்கா. அட்மிட் பண்ணி மஞ்சக்காமால் இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிட்னியில் பிரச்சனை இருக்குது, எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிடுச்சு, யூரினில் இந்த பக்கத்தில் வந்துட்டு சின்ன கட்டி இருக்குது அப்படின்ட்டு அந்த கிட்னி டாக்டர் சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் போயிட்டோம். ஸ்கேன் எடுக்க போயாச்சுனாக்கா அந்த ஸ்கேன் மையத்தில் குளிர் ஜுரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்கேனிங் எடுக்க முடியல. நான் ஒரே ப்ரேயர், ஏசப்பா ஏன் ஆண்டவரே இப்படிலாம் எங்களுக்கு சோதனையாக இருக்குது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லினேன் அப்படின்ட்டு நான் ஹெவியாக ப்ரேயர் பண்ணுறேன். ஆனாலும் நான் வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறேன். என்னால் என்ன சொல்லணுன்னே புரியல, அப்படியாக இருந்தது. உடனே நாங்கள் மார்ச் அந்த அன்பரின் பாதத்தில் ப்ரேயரும் ஆன்லைன்லேயும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சுகத்தை தாங்க, இந்த ஃபீவர் குறையணும் அப்படின்ட்டு. 1 வீக்காக தாங்க முடியாத ஃபீவர். கொஞ்ச நேரம் அந்த ட்ரிப்ஸ் போட்டால் நல்லா இருக்குது, மற்ற டைமில் ஃபீவர் வந்துடுது. இதே போல் தொடர்ந்து 1 வாரமாக ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்தார். அதுக்கப்புறம் கிருபை எங்களை வழி நடத்தினார். ஆண்டவர் கூட என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது 2 வருஷமாக. அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடிப்பு ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் வந்து அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம். நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்றைக்கி உயிரோடு வச்சுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் என் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் மனசார ஆசீர்வதிக்கணும், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அவங்களுடைய கட்டுகளை அறுக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த ஸ்பெஷல் மங்கள வார்த்தை சங்கீதம் 20:2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருடைய ஆதரவை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவர் நமக்கு ஆதரவாய் இறங்கி வருகிறார். இன்னொரு வசனம் ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அவர்களை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பறந்து வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாராம். எந்த இடத்துல நடுக்கடல்ல நின்று நீ கூப்பிட்டாலும் சரி,
4ஆம் ஜாம வேளையிலே கூப்பிட்டாலும் சரி, வேதம் சொல்லுகிறது ஒரு பறந்து காக்கிற பட்சி எப்படி பறந்து போய் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குமோ அதே போல எருசலேமின் மேல கர்த்தர் பறந்து வந்து ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் உனக்கு ஆதரவாய் இறங்கி வந்து அதிலிருந்து உன்னை தப்பவும் பண்ணுவார். அதை கடந்து வெளியே வர ஆண்டவர் உனக்கு விடுதலையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களை அப்படி லபக்குன்னு தூக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக இருந்தால் அவனுக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பட்சத்திலே இருந்தால் உனக்கு நிகராய் நிற்பவன் யார் உனக்காக எதிர்த்து நிற்க முடியும்? ஆண்டவர் உனக்கு ஆதரவா உன் பக்கத்தில் உனக்கு சப்போர்ட்டா நின்னா ஒருவனும் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். செங்கடலில் நடுக்கடலுக்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த எகிப்தியரிடத்திலிருந்து தப்பி ஓடணும்னு நினைச்சு கடலுக்குள்ளால வந்தாங்களோ இப்போ அந்த எகிப்தின் சேனையும் உள்ள வந்துருச்சு. இந்த நேரத்தில் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் நம் பிள்ளைகளுக்காக அந்த இடத்துல இறங்கி வந்தார். அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது அந்த எகிப்தின் சேனைகள் ரதங்களிலும் குதிரைகளிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி, ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் கதறினார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல நடுக்கடலிலே இறங்கி வந்து, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நடுக்கடல்ல இறங்கி வந்து இவர்களுக்கு விரோதமாக வந்த அந்த எகிப்தின் சேனையை அப்படி பார்த்தார். அவ்வளவுதான். ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமை செய்யும்படி வந்து கொண்டிருந்த அந்த எகிப்தின் இராணுவத்தை அப்படியே ஆண்டவர் பார்த்தாராம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பார்த்த அடுத்த நிமிஷத்துல அந்த சேனைகள் கதி கலங்கி போச்சா. பார்த்த அடுத்த நிமிஷத்துல அந்த ரதங்களில் உள்ள உருளைகள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. உருளைகள்னா என்ன? வீல் எல்லாம் தனித்தனியா கலண்டு போகுது. ஆண்டவர் அங்க யுத்தம் பண்ணல, சும்மா பார்த்தார். தன் ஜனங்களுக்கு ஆதரவாக அப்படியே பார்த்தார். பார்த்த உடனே உருளைகள் எல்லாம் கலண்டு ஓடுது. நல்ல உற்சாகமா ஓடி வந்த குதிரைகள் ஆண்டவருடைய பார்வையை பார்த்த உடனே அந்த குதிரைகளால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. குதிரைகளை இவங்க எவ்வளவு வருத்தமாய் நடத்தினாலும் குதிரைகள் முன்னே போக முடியவில்லை. அந்த எகிப்தின் இராணுவத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இஸ்ரவேலருக்கு உதவியாக அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர்களுக்கு துணையாக, நமக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி வந்திருக்கிறார். எனவே இப்பொழுது இந்த இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் என்று சொன்னார்கள். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. அது வரைக்கும் நல்லா ஓடின குதிரையால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. நல்லா வந்த அந்த ரதங்களில் உள்ள அந்த வீல் எல்லாம் தனித்தனியா கலண்டு ஓடுது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இது சாதாரண செயல் அல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக அவர்கள் வழிபடுகிற தெய்வம் இந்த நடுக்கடல் அவர்களுக்கு துணையாகவும் நமக்கு எதிராகவும் எதிர்த்து நிற்கிறார். எனவே இப்ப நம்ம யுத்தம் பண்ணா இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேலர் ஆராதிக்கிற சேனைகளின் இராணுவங்களில் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறோம். அவரிடத்தில் நம்மால யுத்தம் பண்ண முடியாது. இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். ஓடி போவேன்னு திரும்பி தான் ஓடினாங்க. அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலை கடந்து அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இவர்கள் அத்தனை பேர் அந்த தண்ணிக்குள்ளால மாண்டு மடிந்து போனார்கள். அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது பிணங்கள் மிதந்ததை தவிர ஒருத்தங்கூட தப்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இறங்கி வரும் பொழுது அப்படித்தான் நடக்கும். நேற்றைக்கு வரைக்கும் உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் நாளைக்கு உன்னை பார்க்கும் பொழுது இவள் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய இயேசுடைய பிள்ளை, அதனால இவளுக்கு விரோதமாக இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணேன்னா அவங்க தெய்வமே அவளுக்கு ஆதரவாக இறங்கி வந்துச்சுன்னா நம்ம ஈடு கொடுக்க முடியாது. இவளை விட்டு ஓடி போவோம். இவ பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது. இவனுடைய பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது. ஐயோ, அந்த தெய்வம் மாத்திரம் அவர்களுக்கு ஆதரவா இறங்கி வந்துட்டா நம்ம எங்க இருப்போம், என்ன நிலைமை ஆவன்னு தெரியாதுன்னு உன்னை குறித்து பயப்படுகிற பயங்கரம் அவர்களுக்கு உண்டாகும்.
மொர்தகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது போல உன்னை குறித்த பயங்கரம் உன் துரோகிகளுக்கும் உன் விரோதிகளுக்கும் உனக்கு எதிராக நின்று கர்ச்சித்தவர்களுக்கும் இன்றைக்கு இரவோடு இரவாக ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா 1000 பேர் வருவாங்க, நீ தனியாக கூட நிற்கலாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எக்கச்சக்கமான இராணுவமும் ரதமும் வந்துச்சு. இவங்கள்ட்ட ரதங்கள் கிடையாது, இராணுவம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு விரோதமாய் இராணுவமே வந்துச்சு, ரதங்கள் வந்துச்சு. அப்போது அவங்க இஸ்ரவேலரை அற்பமாக நினைச்சாங்க. அடித்து போட்டால் கேட்க ஆள் இல்லை, அதனால் எங்களை அடித்து திருப்பி மறுபடியும் கொண்டு அடிமைகளாக கொண்டு போகலாம். ஆனால் அடித்து போட்டால் கேட்க ஆண்டவர் இருக்கிறார் உனக்காக. இன்றைக்கு அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உனக்காக கொடுக்கிறார். உன் மேலே ஒரு சின்ன கீறல் விட என்னை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஆண்டவர் தொடுகிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவன் கிட்ட வரைக்கும் வருவான், ஆனால் உன்னை அவனால் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் முன்னால் நின்று ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் நிலை குலைந்து போவான். இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார். அப்படின்னா உன் பிரச்சனையில் உனக்கு ஆதரவு உன்னுடைய அரசாங்கம் கொடுக்காமல் இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா நீதிபதி கொடுக்காமல் இருக்கலாம். நீ நம்பின வக்கீலே உனக்கு எதிராக அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார்கிட்டையும் காசை வாங்கிட்டு சாதகமாக உனக்கு இருக்கிறவர் அல்ல, உனக்கு ஆதரவாய் இறங்கி வருகிறவர். ஆண்டவர் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாரோ அவர்கள் பக்கம்தான் கேஸ் ஜெயிக்கும். அவங்க தான் யுத்தத்தில் வெற்றி அடைவார்கள். அவர்கள் தான் அந்த பிரச்சனையில் ஜெயமெடுக்க முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தாயார் சொன்னாங்க, எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 வாரம் தான் இருக்குது, அந்த 1 வாரத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட். அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய அதிகாரி அவங்க சர்வீஸில் இருந்த நாட்களில் ஒரு ஃபைல் கையெழுத்து போட சொல்லி கேட்கும்போது, அந்த ஃபைல் கையெழுத்து போட்டால் அதன் நிமித்தம் அநேகருக்கு பாதிப்பு வரும், ஆனால் ஒரு சிலருக்கு நன்மை நடக்கும். அப்படின்றதுனால இவங்க மனசாட்சிக்கு பயந்து கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். அந்த அதிகாரி சொன்னாராம், நீ ரிட்டையர்ட் ஆகும்போது நான் தான் உன் ரிட்டையர்மெண்ட்டு ஃபைலை சைன் பண்ணணும், அன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன், உன்னை நான் யாருன்னு அன்னைக்கு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாராம். அப்படிப்பட்ட அதிகாரிகள் கையெழுத்து போடும்போது முந்தின நாள், நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏதாவது ஒரு கேஸை ஏதாவது ஒன்று புட்டப் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸோ ஒன்றும் வராது, கோர்ட்டுக்கு என் கேஸும் அலைஞ்சிட்டு இருக்கணும். அது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் என்னான்னு தெரியும். ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது ஸ்மூத்தாக அழகாக அந்த பேப்பரெல்லாம் கையெழுத்தாகி அவங்க வெளியே வரும்பொழுது ஒரு பிரச்சனைலாம் வெளியே வந்தால் தான் எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு என்னென்னா, அந்த அதிகாரி சொன்னது அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் ஆக ஆக அவங்களுக்கு பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. 1 வாரம் தான் இருக்குது. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், நான் ரொம்ப வருஷமாக வாங்கி போட்டிருக்க காலியாக இருக்கிற இடத்துல ஒரு வீடு, எல்லாமே நான் 33 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணம் அரசாங்கத்திலேருந்து மொத்தமாக வர, இதை வச்சு தான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது சொதப்பிச்சுன்னா என் பிள்ளையுடைய எதிர்காலம் வீணாயிடும். என்னுடைய நீண்ட நாள் கனவு, நான் காலியாக வாங்கி போட்டிருக்கிற அந்த இடத்துல, அந்த காலி மனையில் ஒரு வீடு கட்டின, எல்லாம் தவிடுபடி ஆகிறான் ஐயா. அதனால் எனக்காக எப்படியாவது ஜெபம் பண்ணி அந்த மனுஷன் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய, அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வந்தாங்க. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, அவங்க நியாயமாக அந்த இடத்துல கையெழுத்து போட்டால் அநேகருக்கு அது பாதிப்பு வரும் அப்படின்றதுனால மனசாட்சி பயந்து கையெழுத்து போடலை. அப்படின்னா இவங்களுக்கு ஒத்தாசையாக நீங்கள் தான் வரணும், இவங்களுக்கு உதவியாக நீங்கள் தான் வரணும். எனவே இப்போ உங்களை தேடி வந்திருக்கா, ஸ்டீஃபனை தேடி வரல. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவளுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் இவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறாங்க. குறிப்பாக கையெழுத்து போட வேண்டிய அதிகாரி, இவர் நல்லபடியாக ரிட்டையர்மெண்ட், நல்லபடியாக சர்வீஸ் 33 வருஷம் முடித்தாங்கன்னு கடைசியாக கையெழுத்து போட்டு அனுப்புறதை பொறுத்து தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ அந்த அதிகாரிகள் அவளுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆதரவாக இறங்கி வந்தால் என் பிள்ளை சமாதானமாக அதிலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. ஆமேன். நான் எப்போவுமே எங்களுடைய அடைக்கல பட்டணத்தை ஜெபத்திற்காக வர்றவங்கள்ட்ட சொல்வேன், ரொம்ப பெரிய பிரச்சனையோடு வருவாங்க. நான் சொன்னேன், நேத்தைக்கு வரைக்கும் இது உன்னுடைய பிரச்சனை, என்னைக்கு அடைக்கல பட்டணத்தில் வந்து இந்த பிரச்சனையை சொன்னியே, இதுக்கப்புறம் இது ஆண்டவருடைய பிரச்சனை, நீ சமாதானமாக போ, தைரியமாக சொல்லி அனுப்ப. நிறைய பேர்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன் நான்.
நேற்றைக்கு வரைக்கும் நீ தனியாக போராடின உன் வீட்டு பிரச்சனை, இப்போ இது ஆண்டவருடைய பிரச்சனை. எப்போ ஆண்டவரிடத்தில் வந்தியோ இது ஆண்டவருடைய பிரச்சனை. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார். அவங்கள்ட்ட சொன்னேன், கர்த்தருடைய பர்வதத்தில் இந்த காரியம் பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. சமாதானமாக போங்க சிஸ்டர் சொல்லிவிட்டு அந்த சகோதரியை அனுப்பி வச்சுட்டேன். என்ன நடந்ததுன்னா, அவங்க ஜெபம் பண்ணிட்டு போய் 2 நாள் கழித்து திடீர்னு அந்த பெரிய அதிகாரிக்கு வெளியே டெல்லியில் ஒரு கேம்ப் ஒன்று போட்டு அரசாங்கமே அனுப்பிட்டு, இந்த கேம்பை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரியை ஒரு விசேஷத்தை கேம்பு போட்டு டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ அவர் டெல்லிக்கு போனால் ஆக்டிங் அந்த இடத்துல அவருக்கு கீழே உள்ள இன்னொரு அதிகாரி வந்து உட்காருவாங்க. அந்த டைமில் அவர் வர்றது வரைக்கும் அர்ஜென்ட் ஃபைல் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இன்னொருத்தர் வர்றார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த அதிகாரி வந்தாங்க. இந்த அம்மாவுடைய 33 வருஷ சர்வீஸ் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர். நல்லபடியாக எழுதி சைன் பண்ணார். நீட்டாக செட்டில்மெண்ட் ஆச்சு. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் சமாதானமாக அவர் இளைப்பாற கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் எதிர்த்து நிற்கலாம், உனக்கு பணம் கை கொடுக்காமல் இருக்கலாம், அதிகாரிகளை எதிர்த்து நிற்கலாம், சொந்த பந்தங்கள் எதிர்த்து நிற்கலாம், என் பிள்ளையே உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். ஆனால் கர்த்தரோ உனக்கு பறந்து காக்கிற பட்சியை போல உனக்கு ஆதரவாக இறங்கி வந்து உன்னுடைய எல்லா நெருக்கடியிலிருந்து, உன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து, எல்லா கோர்ட்டு கேஸுகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி உங்களுடைய பண கஷ்டம், மன கஷ்டம், சரீர கஷ்டம், எல்லா நெருக்கடிகளிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கி ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி எல்லா நெருக்கடியிலிருந்து ஆண்டவர், அது எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். வாசிக்கலாம் சங்கீதம் 44 24 26 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடாமல் எங்களுக்கு ஒத்தாசையாக நீர் எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை மீட்டுவிடும். இன்னைக்கு நிறைய பேர் பயங்கர பண நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பண நெருக்கடி, அதை நிமித்தம் கடன் நெருக்கடி, கடங்காரங்க கொடுக்குற தொல்லை, கடங்காரம் போடுற சாபம், இது எல்லாத்தின் மத்தியில் ரொம்ப நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி தமது ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து இன்றைக்கு அனுப்புவேன் என்று நேரடியாக உங்களை பார்த்து சொல்கிறார். நாலா பக்கத்து நெருக்கடி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்கில் பர்சனல் லோன் கடன், வீட்டு லோனு, கார் லோனு, ஃப்ரிட்ஜு லோனு, டிவி லோனு, என்னென்ன லோனில் கொடுக்குறானோ எல்லாத்தையும் லோன் போட்டே வாங்கி வீட்டில் வச்சுருக்குறான். ஆமேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன இந்த வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் தண்டல்காரர்களையே நம்பியிருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தண்டல்காரனை நம்பி இருந்த நாட்களுக்கு பதிலாக பரலோகத்தின் தேவனை நீங்கள் இன்றைக்கி நம்பி இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து அவரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலை, பிள்ளைக்கு எஜுகேஷன் லோனை வாங்கி லோட் பண்ணி வச்சு என் பிள்ளைய நான் வெளியே கொண்டு வரேன், படிச்சுட்டு வெளியே வரும் பொழுது தலை மேலே எஜுகேஷனல் லோன் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு என் பிள்ளை வர்றான் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிறீங்க. சிலர் நீங்கள் படித்து முடித்து வேலை கிடைக்கல, அதனால் பேங்க் லோன் கட்டலை, ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு வந்திருக்கிறீங்க. சிலர் வீட்டு லோனு, மற்றபடி எங்கெங்கே லோன் வாங்குனீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குதோ எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விசாலத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் அவனுடைய வியாபாரத்திற்கு வேலைக்கு ஆண்டவர் சாதகமாக இருந்தால் அவனுக்கு நித்தமும் அறுவடை தான். சங்கீதம் 107:37 சொல்லுகிறது, வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். நல்ல வருமானம் இருந்தால் இவங்க கடனை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது லேசான காரியம். உனக்கு வசதி இருக்கா இல்லையன்றதை பார்த்து ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறவர் அல்ல.
உன்னுடைய மனசை பார்ப்பார். பாவம், என் பிள்ளை மனசு வாடி போயிருக்கு, முகம் வாடி போயிருக்கு, கடன்காரனை கண்டு காலெல்லாம் நடுங்குது, என் பிள்ளை எவ்வளோ நாள் தான் இப்படி நடுங்கிட்டு இருப்பா, என் பிள்ளையுடைய கடன்களிலிருந்து என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கணும், கடன் இல்லாமல் என் பிள்ளைங்க வியாபாரம் பண்ணணும். நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பல இடங்களிலிருந்து பெற்றோர்கள் கடன் வாங்குகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆகாரங்கள் கடன் வட்டின்ற பக்கத்தில் நிறைய போயிட்டுருக்கு. டாக்டர் செலவுன்னு நிறைய போயிட்டுருக்கு. பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, ஏதோ வர்ற மாதிரி இருக்குது, எங்கே போகுதுன்னு தெரியல என்ற நிலைமைக்கு முடிவை கொண்டு வந்து பொத்தல் பைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தை கொண்டு மூடுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இனி பொத்தல் பையில் போடுற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. அது போகலைன்னா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும். இனி நிரம்பி வழிகிற பாத்திரங்களை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் சொல்லுவீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாருடைய கண்கள் இப்பொழுது உதவி செய்கிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறபடியினால் உமக்கு நன்றி. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போலவும், ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியையே நோக்கி இருக்கிறது போலவும், எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்கிற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய முழு பார்வையும் இனி எந்த மனுஷன் மேலோ அரசாங்கத்தின் மீதோ அல்லாமல் உமக்கு நேராகவே என் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எஜமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல எஜமானனே, என் இயேசுராஜனே, என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி வருவேன் என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களுக்கு நான் ஆதரவாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஏற்படுத்தி இவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற நாட்கள் இதோ வருகிறது என்று நீர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை அற்பமாய் நினைத்து கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி போவாரும் வருவாரும் தலையை உலுக்கி உலுக்கி துலுக்கி துலுக்கி என் பிள்ளைகளை கேவலமாய் பேசின நடத்தின நாட்களுக்கு முடிவை கொண்டு வரும்படி என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீர் இறங்கி வருவீராக. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் இறங்கி வந்து எதிரே நின்ற எல்லா எகிப்தின் சேனையும் ராணுவத்தையும் மூழ்க பண்ணின ஆண்டவரே, என் பிள்ளைகள் நடுக்கடலிலே எந்தெந்த காரியத்திலே நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இறங்கி வருவீராக. இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எகிப்தியரை நீர் பார்த்து இதுக்கு மேல தேடியும் அவர்களை காணாதிருக்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.